யானைக்கு வாழைப்பழம் குடுத்ததெல்லாம் ஒரு குத்தமாடா? அதுக்கெல்லாமாடா அபராதம் விதிப்பீங்க? இப்படிதான் ஈரோட்ல ஒரு நபர் யானைக்கு வாழைப்பழம் குடுத்திருக்காருன்னு சொல்லி, அந்த நபருக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரிஸ்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடை சேர்ந்த ஒரு நபர் வந்து பண்ணாரி வனப்பகுதியில பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க இருந்த ஒரு வனவிலங்கு காட்டு யானைக்கு வாழைப்பழத்த உணவா குடுத்திருக்காரு. அதுக்காக அந்த நபருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரூ. 10,000 அபராதம் விதிச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வனவிலங்குகள டிஸ்டர்ப் பண்ற மாரி விஷயங்கள நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத மீறி செஞ்சா அதுக்கு நமக்கு ஃபைன் இருக்கு. சில நேரங்கள்ல இம்ப்ரிசன்மென்ட், அதாவது சிறை தண்டனைகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க உணவு தானே குடுத்திருக்காரு. இது எப்படி டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இது வந்து அவங்களோட இயற்கையான பிஹேவியர வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் அந்த யானை வந்து உணவுக்கு பழகி சாலையோரங்கள்ல மனிதர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால மனிதர்கள் வந்து உணவு தருவாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களவே டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். சில நேரங்கள்ல அது ரோட்ல வந்து நிக்கும்போது நமக்கு ஏதாவது ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். சில நேரங்கள்ல அட்டாக்ஸ் கூட நடக்கலாம். இதெல்லாம் பேக்கிரவுண்டா வச்சு தான் இந்த மாதிரியான செயல்கள், அதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அத மீறி நம்ம செஞ்சோம், அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மினிமம் ₹10,000 வந்து ஃபைனா இம்போஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் 1,00,000 வரைக்கும் கூட போகும். இம்ப்ரிசன்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டூ 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் தராங்க. இது வந்து அதோட சீரியஸ்னஸ் பொறுத்து, சிவியாரிட்டி, நம்ம செய்யற கிரைமோட சிவியாரிட்டி பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நீங்க வந்து வனப்பகுதிக்கு ட்ரிப் போறீங்க, ட்ரெக்கிங் போறீங்க அப்படின்னா, அங்க ஏதாவது வனவிலங்குகள பார்த்தீங்கன்னா, தூரத்துல இருந்து ரசிக்கிறதோட சரி, அதுக்கு உணவு கொடுக்காதீங்க. அது ஒரு பெரிய குற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இத மாரியான லீகல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட வீடியோஸ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.